அதாவது ஆபிரகாம், குடந்தை மடத்து தெருவில் பிரியாணி கடையில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் 1 மணி நேரம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. குடந்தை மடத்து தெருவில் தினமும் காலை முதல் இரவு வரை பொதுமக்களின் கூட்ட நெரிசலுடன் பரபரப்பாக காணப்படும். இந்த தெருவில் சூப்பர் மார்க்கெட், சாலையோர தள்ளுவண்டி கடைகள், காய்கறி கடைகள் உள்ளிட்ட ஏராளமான கடைகள் உள்ளது. இந்த நிலையில் மேலக்காவிரி பகுதியை சேர்ந்த ஹாஜா என்பவரின் பிரியாணி கடையில் இன்று 7 மணி அளவில், அதாவது இன்று மாலை 7 மணி அளவில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டு மளமளவென கடை முழுவதும் பரவியது. இதனால் பலத்த தீக்காயம் கடையில் பலத்த தீக்காயம் அடைந்தது. இதனிடையே பிரியாணி கடையில் இருந்த சிலிண்டரும் வெடித்ததால் கடையின் முதல் தளமும் தீப்பற்றி பயங்கரமாக இருந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த கடை ஊழியர்கள் நாலா பக்கமும் சிதறி ஓடிவிட்டனர். தகவல் அறிந்த குடந்தை தீயணைப்பு படை நிலைய அலுவலர் பாலசுப்ரமணியன் தலைமையிலான தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தண்ணீர் பீச்சி அடித்து தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இதனால் மடத்து தெருவில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. அப்பகுதியில் பொதுமக்கள் நடமாட்டத்தை தவிர்க்க இருபுறமும் போலீசார் தடுப்புகள் ஏற்படுத்தி பலத்த பாதுகாப்பு பணிகளில் போலீசார் ஈடுபட்டனர். எரிந்த கடையின் முன்பு விநாயகர் சதுர்த்திக்காக பாஜக அர்ஜுன் சம்பத் அவர்களால் 3 தினங்களுக்கு முன் தான் விநாயகர் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. ஆபிரகாம்.